சுவாமி சிவானந்த பாபா 1896ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவில் பெங்கால் மாகாணத்தின் சில்ஹெட் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான பெங்காலி பிராமண கோஸ்வாமி குடும்பத்தில் பிறந்தார். அவ்வூரில் வாழ்ந்த பெரிய துறவியான தாகூர் பாணியின் 10வது வழித்தோன்றல் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வைஷ்ணவர்களான பாபாவின் தந்தை ஸ்ரீநாத் கோஸ்வாமி மற்றும் தாயார் பகவதி தேவி தங்களின் வாழ்வாதாரத்திற்காக வீடு வீடாக பிச்சை எடுப்பார்கள். பிரசாதமாக பிச்சை பெற்ற உணவை முதலில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு படைத்தது போக மிச்சம் அவர்களின் பசியை போக்க போதுமானதாக இல்லை. இந்நிலையில் தங்களின் 4 வயதான மகனான சிவானந்தாவை மேற்கு வங்கத்தில் நபத்விப் நகரில் வசித்து வந்த வைஷ்ணவ துறவியான ஓம்காரானந்த கோஸ்வாமியிடம் ஒப்படைத்தனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓம்காரானந்த கோஸ்வாமியால் சிவானந்தா தனது பெற்றோரை சந்திக்க சில்ஹெட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். சிவானந்தா தனது வீட்டுக்கு வந்து பார்த்தபோது தனது மூத்த சகோதரி ஏற்கனவே பசி மற்றும் பட்டினியால் இறந்துவிட்டதை அறிந்தார். சில நாட்களுக்கு பிறகு அவரது தாயார் மற்றும் தந்தையார் இருவரும் ஒரே நாளில் இறந்தனர். பெற்றோரின் இறுதி சடங்குகளை செய்து முடித்த சிவானந்தா தனது குருவின் ஆசிரமத்திற்கு திரும்பினார். சிவானந்தா தனது குருநாதரிடம் மந்திர தீட்சை பெற்று யோகா பயிற்சி மற்றும் ஆன்மீக பயிற்சி இரண்டிலுமே தேர்ச்சி பெற்றார். தனது முழு வாழ்க்கையையும் அனைத்து உயிரினங்களின் நல்வாழ்வுக்காகவும் கடவுளின் பெயரின் மகிழ்ச்சிக்காகவும் மனித குலத்தின் சேவைகளுக்காகவும் சுவாமி சிவானந்தா அர்ப்பணித்தார். 1925ஆம் ஆண்டு குருஜியால் லண்டனுக்கு அனுப்பப்பட்ட சுவாமி சிவானந்த பாபாஜி 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 6 கண்டங்கள் முழுவதும் பயணித்தார். சென்ற இடமெல்லாம் இந்து மதம் கற்றுத்தரும் வாழ்க்கை கலையை மக்களுக்கு எடுத்துரைத்தார். தனது குருஜியின் அழைப்பின் பெயரில் 1959ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு திரும்பினார். ஓம்காரானந்த கோஸ்வாமிஜி மறைவுக்கு பின் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ஆன்மீக பணிகளை மேற்கொண்டார். குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் வாழும் இந்திய மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை செய்து வந்தார். கடந்த பல ஆண்டுகளாக பூரி, பங்குரா, பிஷ்ணுபூர், கர்பேட்டா, புருலியா மற்றும் வாரணாசி, நபத்விப், பிர்பூம், பழங்குடியினர் மற்றும் தொலைதூர கிராமங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான தொழுநோயால் பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அயராது சேவை செய்து வருகிறார். 1979ஆம் ஆண்டிலிருந்து நிரந்தரமாக வாரணாசியில் சுவாமி சிவானந்த பாபாஜி வசித்து வருகிறார். மிக எளிமையான வாழ்வை மேற்கொள்ளும் சுவாமி சிவானந்த பாபாஜி எந்தவிதமான நன்கொடையையும் யாரிடமும் ஏற்பதில்லை. சீடர்கள் தங்கள் குருவின் குறைந்தபட்ச வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து வருகிறார்கள். 128 வயதிலும் சுவாமி சிவானந்த பாபாஜி தினமும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து 1 மணி நேரம் யோகா, பிரணயாமம் மற்றும் 1 மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்கிறார். பிறகு நாள் முழுவதும் ஜபம், தியானம், பூஜை ஆகியவற்றில் தன் நேரத்தை அர்ப்பணிப்புடன் செலவழிக்கிறார். ஒரு நாளும் பகலில் தூங்காத சுவாமி சிவானந்த பாபாஜி தன்னை நாடி வருபவர்களுக்கு உடல், மன மற்றும் ஆன்மீக நல்வாழ்வை அடைய வழிகாட்டுகிறார். இனிப்பு மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்த சுவாமி சிவானந்த பாபாஜி வேக வைத்த காய்கறிகளுடன் அரிசி மற்றும் ரொட்டியை மட்டுமே உணவாக எடுத்துக்கொள்கிறார். குறிப்பாக பால் அல்லது பழம் சாப்பிடுவதில்லை. தினமும் இரவு 9 மணிக்கு சுவாமி சிவானந்த பாபாஜி உறங்கச் செல்கிறார். 2019ஆம் ஆண்டு பெங்களூரு காந்திரபா ஸ்டேடியத்தில் நடந்த உலக யோகா தின கொண்டாட்டத்தில் யோகாவை செய்து காட்டி அனைவரையும் சுவாமி சிவானந்த பாபாஜி அசத்தினார். கோவிட்-19 தடுப்பூசி எடுத்துக்கொண்ட மிக வயதான இந்தியர் என்ற பெருமைக்கு உரியவர் ஆனார். யோகா மற்றும் மனித சமுதாயத்தின் மீது கருணை காட்டும் பணிக்காக 2022ஆம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தால் பத்மஸ்ரீ வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்தியாவின் சொல்லப்படாத கதைகளின் 1000 திரைப்பட பயணத் தொடரில் சுவாமி சிவானந்த பாபாஜியை இசையமைப்பாளர் AR ரஹ்மான் நேர்காணல் செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 100 ஆண்டுகளில் பிரயாக்ராஜ், நாசிக், உஜ்ஜைன் அண்ட் ஹரித்வார் ஆகிய இடங்களில் நடைபெற்ற கும்பமேளாவில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளார். மகிழ்ச்சியான அன்றாட வாழ்க்கை, அர்ப்பணிப்பு, ஒழுக்கம், கடவுளுக்கு ஒப்புவித்த சரணாகதி மற்றும் மனித குலத்திற்கான சேவை இவற்றின் பிம்பமாக சிவானந்த பாபாஜி வாழ்ந்து வருகிறார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டியது போல்
பாபா சிவானந்தாவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு உத்வேகம் என்பதில் ஐயமில்லை.